Hi friends, welcome back to Mama with Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிட்டே இருந்தீங்க என்னாச்சு உங்க வீடு ஏதாச்சு என்ன ஏது அப்படினு எல்லாம் சொல்றீங்க. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஏன் வீடு இப்படி வாங்குனீங்க? வீடு இப்படி வாங்கணும்ங்கறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா சூப்பரான ஒரு வீடு அது. एक्चुअली நாங்க வந்து வீடு புக் பண்ணது வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஃபர்ஸ்ட் சி பிளாக்ல புக் பண்ணோம். புக் பண்ணது என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து 2025 மார்ச்ல தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அவ்வளோ லென்த்தா இழுத்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா எங்களுக்கு இமீடியட்டா வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நாங்க எங்க மைண்ட் இருந்தது, அந்த அளவுக்கு எங்களுக்கு இருந்ததுனால நாங்க என்ன பண்ணோம், சரி ஓகே கொஞ்சம் பிஃபோரே ஏதாவது வீடு சீக்கிரமா கிடைக்கிற ஏதாவது வீடு. ஏன்னா ஆல்ரெடி நாங்க பார்க்கும்போது நாங்க புக் பண்ண அந்த 2022 ஆகஸ்ட்ல நாங்க புக் பண்ணோம். 2023 மார்ச்ல இருந்தே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அதுல ஏதாவது வீடு கிடைக்குமா, அதுல ஏதாவது சோல்ட் அவுட் ஏதாவது சோல்ட் ஆகாம ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுலதான் நாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றதுக்காக இ பிளாக்ல மாமா முதல்ல அவங்க கொடுத்தது வந்து ஹெச் தான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நாங்க புக் பண்ணும்போது ஹெச் ஹேண்ட் ஓவர் ஆயிட்டு இருந்தது. அதுல ஏதாவது எங்களுக்கு கிடைக்குமாங்கிற ஒரு வந்து என்ன சொல்றது நப்பாசையில வந்து நாங்க கேட்டோம். சரிங்களா, அந்த நப்பாசையில என்னன்னு அவங்க சொன்னாங்க, சார் அதுல எல்லாம் புக் சோல்ட் அவுட், எல்லாமே சோல்ட் அவுட் சார், அதனால இ பிளாக்ல வேணா கொஞ்சம் வேணா 2024ல குடுக்குறோம், அதுல வேணா பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே வந்து நம்ம கேஷ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துச்சு. அதனால ஏன் வேணாம், சரி கொஞ்சம் நமக்கு டைம் இருக்கட்டும், 1 இயர் கேப் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு ரெடி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஓகே இ பிளாக்ல இந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து அவர் சொன்னாரு, சார் அது பத்தாது சார் உங்களுக்கு, அவரே சொன்னாரு 2 டாய்லெட் 2 BHK 2 டாய்லெட் எடுத்துக்கோங்க, 2 BHK 1 டாய்லெட் உங்களுக்கு பத்தாது சார் அப்படின்னாரு. நாங்க இருந்துட்டு என்ன பண்ணோம், ஆக்சுவலா வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு மெயின் ரீசன் இதுதான். நாங்க புக் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வீடா நகையா அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு வீடு தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வேணுமா இருந்தது. எங்களுக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூனால எங்களுக்கு ஒரு சில ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் போறதுனால எங்களுக்கு வீடு இப்போதைக்கு வேணும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணோம், மோனா வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவளுக்கு 22 ஆயிடுச்சு. இப்ப பொண்ணு இருக்கிற டைம்ல வந்து நம்ம இன்னும் ஒரு 2 வருஷம் போனா அவளுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி 2-3 வருஷம்னா 25க்குள்ள நம்ம மேரேஜ் பண்ணி ஆகணும் அவளுக்கு அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் பட் ஏதாவது ஒரு நல்ல வரன் வந்தது அப்படின்னா ஜுவல்ஸ் இருந்தா பிள்ளைக்கு போட்டு நம்ம கல்யாணம் பண்ணலாம். அந்த ஒரு ரீசன் ஒண்ணு இருந்தது எங்களுக்கு. சரி, ஆனா பட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஜுவல்ஸை விட வீடு முக்கியம் அப்படிங்கிற எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அத இன்டென்ஷன் கட்டாயம் எப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்லுவாங்க கௌரவ ஏதோ சொல்லுவாங்கல்ல, சரி ஏதோ சொந்த வீடு இருக்கணுங்கிறதே வந்து எங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ. நான் தமிழ்ல இங்கிலீஷ்லயே சொல்றேன், சொந்த வீடு இருக்கணுங்கிறதே வந்து எங்களோட குறிக்கோளா இருந்தது அந்த டைம்ல எங்களுக்கு. அதனால வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இது கட்டாயத்தினால வந்து நாங்க வந்து வீடுதான் முதல்ல, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், இவ்வளவு செய்யறவர் ஆண்டவர் மத்தவன் எங்களுக்கு எல்லாத்தையும் செய்வாரு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல நாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஜுவல்ஸையும் வித்து நாங்க பண்ணோம். அப்ப பண்ணும் போதே எங்களுக்கு ஒரு மாதிரிதான் இருந்தது. இப்போ எங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் சாங்ஷன் ஆச்சு. சோ அதனால வந்து என்ன பண்றதுன்றது உட்காந்து கால்குலேட் பண்ணோம். கால்குலேட் பண்ணா நாங்க 2 BHK 2 டாய்லெட் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் வைக்கிற மாதிரி இருந்தது எங்களுக்கு. சோ அதனால வந்து இந்த டைம்ல அது வேண்டாம், ஏன்னா திடீர்னு பாப்பாக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா நாங்க பண்ண வேண்டியது இருக்குல்ல எங்க கடமை. சோ அதனால இந்த நேரத்துல அது வேணாம், இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு 2 BHK 1 டாய்லெட்டே போதும், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வேணா பாத்துக்கலாம் அப்படின்ற பிளான்ல தான் அதை புக் பண்ணோம். நாங்க எல்லாம் தெரிஞ்சேதான் அதை பண்ணோம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களும் வந்து எங்க கிட்ட தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நிறைய பேர் சொல்லிருந்தீங்க அது சின்ன வீடு, நான் அர்பன் ரைட்ஸ்ல பார்த்தேன் நிறைய பேர் சின்ன வீடா தான் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா வந்து அது காம்பாக்ட் ஹவுஸ் தான், அது ஃபுல்லாவே வந்து அர்பன் ரைட்ஸ் மொத்தமும் பாத்தீங்க ஃபுல்லாவே இல்ல காம்பாக்ட் ஹவுஸ். ஒரு சிலதெல்லாம் 2 BHK 1 டாய்லெட் வந்து காம்பாக்ட் ஹவுஸ் இல்ல மாமா. இப்ப 3 BHK வந்து 2 டாய்லெட்டும் காம்பாக்ட் தான். ஆமா 2 BHK 2 டாய்லெட்டும் காம்பாக்ட் தான். 2 BHK 1 டாய்லெட்டும் காம்பாக்ட். அந்த அவங்க ஃபேமிலி பொறுத்து இருக்குது அந்த காம்பாக்ட்ங்க இல்லையா அப்படிங்கறது வந்து அவங்க ஃபேமிலி பொறுத்து தான் இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஏன் அப்படி போயிட்டு அபார்ட்மெண்டே வாங்குறீங்க, நீங்க சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டிருக்கலாம்ல அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா வந்துட்டு நாங்க ஆல்ரெடி நாங்க நிறைய வீடியோல நாங்க சொல்லியிருந்தோம், எங்களோட பிஃபோர் நாங்க வாங்கின வீடு வந்து 1 டைம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம், அதனால வந்து எங்களுக்கு லோன் ஆகல சொல்லியிருந்தோம். ஆனா வந்து அதுக்கும் கேள்வி கேட்டிருந்தீங்க வந்துட்டு இவர் பில்டர் தானே,
இவர்னால பண்ண முடியலையா, நீங்க சும்மா தானே இவர் பில்டர்னு நீங்க சொல்றீங்க, இவர் வேலை வெட்டி இல்லாம வீட்டுல தானே இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் பில்டராவே இருந்தாலும் எனக்கு டைப் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, நேஷனலைஸ் பேங்க் தான். பிரைவேட் பேங்க்ஸ்லாம் அவ்வளவா எனக்கு டைப் கிடையாது. சோ எனக்கு இண்டிவிஜுவலா லோன் வேணும் அப்படின்னு நான் போய் பார்க்கும்போது நான் அப்பவும் ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ணாமலாம் இல்ல. ட்ரை பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நார்ம்ஸ் எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், அவங்க நார்ம்ஸ்க்கு எல்லாம் நம்ம ஓடிஎஸ் வாங்கினதுனால கம்பல்சரி கொடுக்கல. தெரியல, அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த டீடைல்ஸே தெரியாது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்பன் ரைஸ் போனது வேற ஒரு விஷயமா தான் நாங்க போனோம். அப்ப அவங்க சும்மா விளையாட்டா கேட்டாங்க, நீங்க ஒரு வீடு வாங்கி போடுங்க சார் அப்படின்னாங்க. லோன் பண்ண முடிஞ்சா பண்ணு, இது மாதிரி நாங்க ஓடிஎஸ் வாங்கியிருக்கோம். நான் போய் சொல்லிட்டோம், நம்ம கிளியரா ஓடிஎஸ் வாங்கியிருக்கோம், அதனால ஏன் சார் ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அப்ப எங்களுக்கு தெரியாதுங்க, தெரியாம நாங்க பண்ணிட்டோம் அந்த டைம்ல அப்படின்னோம். சரி நாங்க ட்ரை பண்றோம், நீங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு வந்து ஐடியாவே இல்ல. சரி இப்ப சும்மா சொல்றாங்க, சரி ட்ரை பண்ணி பாப்போமே அப்படின்னா, அர்பன் ரைஸ் வந்து அலைன்ஸ் குரூப். சோ அவங்க வந்து மிகப்பெரிய குரூப். சோ அவங்க ஃபேஸ் வேல்யூக்கு நம்மளுக்கு சட்டன் லோன் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் வேல்யூங்கறத தாண்டி அவங்களுக்கும் நிறைய கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கு. அந்த குரூப் வேல்யூ அதுவும் இல்லாம அவங்க அலைன்ஸ் குரூப் போகும்போது நிறைய பேங்க்குக்கு வந்து நிறைய பேர் லோன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஆனா எங்களுக்கு வந்து எல்லாமே இருந்த அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஒரு பேங்க்னாலதான் எங்களுக்கு வந்து லோன் ஆகாம இருந்தது. இவ்வளவு இந்த பேங்க் எல்லாம் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா நாங்களே போய் அப்ரோச் பண்ணி இருந்திருப்போம். இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கே இல்ல. ஆக்சுவலி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட் வந்து அது அவங்க குரூப்ல இருந்து வந்த கால் அப்படின்னதுனால தான் நம்மளுக்கு ஃபார்வர்ட் ஆச்சு. இப்ப நான் இண்டிவிஜுவலா நான் போய் முன்னதான் மூவ் பண்ணியிருந்தாலும் ஒன் டைம் செட்டில்மெண்ட்ன்றது மிகப்பெரிய விஷயமாமா. இது பேங்க் லைன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களுக்கு எல்லாம் அதிகமா தெரியாது. ஒன் டைம் செட்டில்மெண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னாலே அவ்வளவு சீக்கிரத்துல மினிமம் ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம வேற எதுவும் ஹவுசிங் லோனே போக முடியாது. அதனால வந்து யாருமே கொடுக்க மாட்டேன்னாங்க. பட் இவங்களதே வந்து இவங்க ஃபேஸ் வேல்யூன்றதுனால வந்து அப்பவும் கொஞ்சம் டஃபா தான். அந்த பையன் பர்சன் கிட்ட பேசினேன், நான் பேசினேன் அவர்கிட்ட, என்ன சார் கண்டிப்பா ஆகுமானா, கண்டிப்பா ஆகும் சார். கடைசி எப்படி ஆச்சுன்னா அவங்க வந்து லெட்டர் கொடுத்தாங்க, இது என் கஸ்டமர், இந்த கஸ்டமருக்கு நீ கண்டிப்பா பண்ணி தரணும் அப்படிதான் சொன்னாங்க எங்ககிட்ட. அவங்க கொடுத்ததுனால தான் சார் உங்களுக்கு ஆச்சு, இல்லைன்னா கண்டிப்பா ஆயிருக்காது சார் அப்படின்னாங்க. சோ அதனால அப்படி அமைஞ்சது தான் எங்களுக்கு. சரி ஓகே லோன் தான் பண்ணிட்டாங்களே, கம்மியாயிடுச்சு வேல்யூ. நாங்க ஒர்க் அவுட் போட்டு பார்த்தோம். சோ 1 இயர்ல இவ்வளவு ஹியூஜ் அமௌண்ட் நம்ம ரெடி பண்ணணும், அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல. ஆக்சுவலி அப்ப நாங்க திங்க் பண்ணியிருந்தா கூட 2 BHK 2 டாய்லெட் போயிருக்கலாம் இல்ல. ஆனா நாங்க வந்து இல்ல வேண்டாம், இப்போதைக்கு 1 BHK 1 டாய்லெட்டே போயிடுவோம் அப்படின்ற பிளான்ல தான் போனது. வீட்டுக்கே வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சார் இது உங்களுக்கு பத்தாது, இது வந்து பாத்ரூம் சின்னது. ஆக்சுவலா நாங்களும் வீட்டுல வந்து நான் மட்டும் தான் இந்த வீட்டுல சண்டை போட்டேன். அவங்க சொல்றது எனக்கு புரிஞ்சு நான் வந்து சண்டை போட்டேன். இவங்க 2 பேருமே, மோனாவாகட்டும் இவராகட்டும் 2 பேருமே பாத்ரூம்லயா போய் குடியிருக்க போறோம், அதை பாத்துக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க நேர்ல பாக்கும்போது அவங்களுக்கே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. சரி பாத்ரூம் பத்தாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. நானே சொன்னேன், இதே மாதிரியாப்பா அப்பவும் இருப்போம், நம்ம பண்ணலாம், நம்ம பண்ணிக்கலாம், தாராளமா பண்ண முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு அமையும் அப்படின்லாம் சொன்னேன். இவர் கேட்கல, வேணாம் என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு அவர்கிட்டயே மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லங்க எனக்கு வந்து இப்ப அடுத்த ஸ்டேஜ்ல நிக்கிறது, நான் இந்த ஏஜ்ல இவ்வளவு பெரிய பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் இப்ப அர்ஜென்ட்டா ஓடி போய் புது வீடு வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு பிரஸ்டீஜுக்காக நம்ம வாங்குறோம். சோ அதனால இது எப்படியே இருந்துட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஒரே ரீசன்னால தான் நாங்க அதை பண்ணவே தவிர இவ்வளவு அர்ஜென்ட்டா 1 BHK 2 BHK 1 டாய்லெட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போனதுனால தான் நாங்க அதை வாங்கணும். அப்ப ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க கையில இருந்து நாங்க போட்டிருந்த நகை எல்லாத்தையுமே சேல் பண்ணோம். ஈவன் ஒண்ணுமே இல்ல எங்க கிட்ட அப்பெல்லாம். கால்ல இருந்த கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் கூட கழட்டி எல்லாத்தையும் பண்ணோம் நாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இன்னொரு சரி நம்ம வீடு வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் எல்லாமே வாங்கணும், எல்லாமே ஹாப்பியா தான் எல்லாமே பண்ணோம். ஆனா பட் என்னன்னா இப்ப வீடு பார்க்கும்போது இப்ப எங்க மைண்ட் செட் வந்து ஐயோ பாத்ரூம் ரொம்ப சின்னதாயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்ப நாங்க சொன்னவர்கிட்ட, சார் ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஆனா இப்பவுமே எங்களுக்கு பட்ஜெட் இல்லதா. ஆமா இல்ல இப்ப ஆக்சுவலி நில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். காட்ஸ் கிரேஸ் வந்து அவங்களுக்கு என்ன செட்டில் பண்ணணுமோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டோம். நாங்க என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பேலன்ஸ். இதுக்கப்புறம் வீடு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் அமௌண்ட் நாங்க ரெடி பண்ணி அதை ரெடி பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இன்டீரியர்ஸ் ஒர்க்லாம், இன்டீரியர் ஒர்க் இருக்கு, பர்னிச்சர் இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார். நம்ம போறதா இருந்தாதான் பர்னிச்சரை பத்தி பேசணும். இல்ல இருந்தாலுமே முதல்ல நம்ம இதே தானே பண்ணோம். வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருமாங்க. எங்களுக்கு 2 ஒட்டுக்காரு இது.
ஏதோ ஒண்ணு பண்ணாலே நமக்கு முடிஞ்சது. இதுல ரெண்டுமே நாங்க ஒட்டுக்கா வச்சுட்டு பண்ணும்போது நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது வந்துட்டு. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், இப்போதைக்கு நாங்க போய் பார்த்தோமே எங்களுக்கு மனசே கேட்கல. சரி ரொம்ப டாய்லெட் சின்னதா இருக்கு, அதுவும் இல்லாம பிள்ளைங்க வந்து என்ன சொல்லுச்சுங்க, நாங்க காலையில நாங்க கிளம்புறது வந்து ரொம்ப சீக்கிரமா கிளம்பணும், எங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ். இவர் வந்து எப்படின்னா காலையில மோனாவை கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடும் எங்களுக்கு அப்படிங்கறது யோசிக்கும் போது, சரி வீடு வந்து ஆசாசியா தான் வாங்கணும், எல்லாத்தையும் பண்ணோம். இப்ப அது வந்து வீடு கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படிங்கறதுனால கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம். மேபி அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா எங்க மனசு மாறலாம். இல்லங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, உங்களுக்கு இந்த வீடு தான் அலாட் பண்ண வீடு தான் எக்ஸ்ட்ரா எதுவும் கேஷ் கேட்காம சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே, அதுக்கு இதுக்கு உண்டான காசு கொடுத்துடலாம். ஸ்கொயர் ஃபீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை கொடுத்துடலாம். அது வந்து இப்ப அப்படின்னா சரி ஓகே, நமக்கு வீடு இருக்குங்கிற ஒரு மனதைரியத்தோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் மைண்ட் செட் வந்துட்டு நம்மளே மாத்திக்கிட்டு என்ன பண்ணோம், ரெண்டுக்கு விட்டுட்டு ரெண்ட வாங்கி நம்ம இஎம்ஐ கட்டிட்டு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ரியலி சூப்பர். நிறைய பேர் சொல்லுவீங்க நீங்க இருந்த வீடு எல்லாம் குட்டி குட்டி வீடு அப்படின்னு. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அது காம்பாக்ட் ஹவுஸ் தான், ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட், சூப்பரான ஏரியா, சூப்பரான இடமும் கூட. எந்த இடத்துல இப்ப தண்ணி வரல, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தண்ணி வரும் உங்களுக்கு, நீங்க எத்தனை பட்டாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க, பக்கத்துலயே ஏரி அப்படின்னு. இப்ப எல்லா ஏரி இருந்தாலும் ஏரி இல்லைனாலும் தண்ணி வீட்டுக்குள்ள வரதாங்க செய்யுது. இப்ப உலகம் அப்படி ஆயிப்போச்சு. அதை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. இயற்கையை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம பார்த்து வாங்கின வீடா இருந்தா கூட தண்ணி வரதான் செய்யுது. அதனால அதை பத்தி நம்ம திங்க் பண்ண முடியாது. நமக்கு ஃபியூச்சர்ல வந்து அந்த வீடு வந்து உபயோகம் ஆகுமா, நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பரா வந்து என்ன சொன்னாலும் மண்ணுல சரி பொண்ணுல சரி பணம் போட்டாலும் அளந்துதான் போடணும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. நாங்க இப்ப அந்த ஒரு வருஷத்துல நாங்க போட்ட அமௌண்ட்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு பங்கு ஜாஸ்தி தானே இருக்கு. ஒரு பங்கு நாங்க போட்ட அமௌண்ட்ல இருந்து ஒரு பங்கு இப்ப ஜாஸ்தி தான் ஆயிருக்கு. வேல்யூல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு more than 5 lakhs rupees ஜாஸ்தி தான் ஆயிருக்கு. இப்ப நாங்க புக் பண்ண ரேட்டுக்கும் இப்ப வந்து 5 லட்சம் 1 இயர்ல 5 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்ரிசியேஷன் நல்லாவே இருக்காங்க, அதுல எந்த இதுவும் இல்ல. எங்களுக்கு ஆகலைனால நாளைக்கு பிள்ளைங்களுக்காக அது உதவும். சரி அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நாங்க சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியே இருந்துகிட்டு இருந்தோம். இப்ப நாங்க போகணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பா வீடு சேஞ்ச் பண்ணி கொடுத்தாதான் எங்களால அங்க போக முடியும். இப்ப இந்த வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை, இபி லைன் மட்டும் தான். 3 ஃபேஸ் இல்ல, இது சிங்கிள் ஃபேஸ். அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் தான் எங்களுக்கு இடிச்சிட்டு இருக்கு. எங்களுக்கு வீடு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, பத்துது. சரியா, வீடுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த இபி மட்டும் தான் ப்ராப்ளம். மத்தபடி எல்லாத்துக்குமே எங்களுக்கு இங்க பக்கம் பிள்ளைங்களுக்கும். அதனால அந்த ஒரு விஷயம் இப்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. இபி மாத்தணும் அப்படின்னா 3 ஃபேஸ் லைனு ஒயரிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியா செலவாகுது. அதுக்கு நம்ம அங்க 2 லட்சம் ரூபாய் கொடுத்து பர்னிச்சர் வாங்கி போட்டு ஜாலியா போயிடலாம். அந்த கால்குலேஷன்ல நாங்க டேலி பண்ணி பார்க்கும்போது ஓகே அப்படின்ட்டு இப்போதைக்கு இங்கதான் இருக்க போறோம். நாங்க சேஞ்ச் பண்ணல. சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலுமே யோசிச்சுட்டு தான் பண்ணுவோம். அப்படியே 2 BHK 2 டாய்லெட் அவங்க கொடுத்தாலுமே அது யோசிச்சுட்டு தான் பண்ணிட்டு தான். ஒரு சில காரணத்துக்காக இங்க இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றோம். அதுல மெயின் காரணம் பிள்ளைங்க காலேஜ். ஏன்னா மோனாக்கு வந்து போஸ்டிங் இந்த பக்கம் தான் போடுறாங்க, காலேஜும் பக்கம் இவங்களுக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 8:30 8:45 தான் பிள்ளைங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. அங்க இருந்து கிளம்பணும்னா 7:30 7:45 கிளம்புற மாதிரி ஆயிடும். அதனால வீடு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குறையும் அங்க கிடையாது. சூப்பரான வீடு, சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி தான் அது. எங்களுக்கு இப்ப கன்வீனியன்ட் பார்த்தோம் அப்படின்னா அது கன்வீனியன்டா இல்ல, கன்வீனியன்டா இருக்கு. இதுதான் டிஃபரன்ஸே தவிர மத்தபடி எங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணோம், தெரிஞ்சுதான் எல்லாமே பண்ணோம். இப்ப பாக்கும்போது எங்களுக்கு மைண்ட் செட் ஓகே பத்தல அப்படின்னு. ஏன்னா இந்த வீட்டுல 2 டாய்லெட்ல நாங்க புழங்கிட்டு அங்க ஒரு டாய்லெட் அப்படிங்கும் போது அது எங்க மைண்ட் செட் ஆக மாட்டேங்குது. அந்த ஒரு விஷயம் தான். சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா யோசிப்போம் போறதுக்கு, சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அது பாப்போம், அது லேட் ஆகும். அது அப்படின்னாலும் இங்க இருந்து இந்த ஸ்டடீஸ் எல்லாம் முடிக்கணும்னா மோர் தென் 2 இயர்ஸ் எடுக்கும். சோ அது வரைக்கும் கம்பல்சரி இங்கதான். காலேஜ் முடிகிற வரைக்கும் இங்கதான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணதா யோசிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்க மைண்ட் செட் ஆச்சு அப்படின்னா அது எப்படின்னு தெரியல, அது யோசிச்சுதான் முடிவு எடுக்க முடியும். இதுதான் ரீசன். நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க, நிறைய கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சமா ஒரே பதிலா சொல்லிட்டோம். நிறைய பேர் ப்ரொமோஷன் வீடியோ அதனாலதான் நீங்க போல அப்படின்னு. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. எங்க வீடு ஒன்னொன்னும் இனி இதுக்கப்புறம் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் போவோங்க, எப்படியா இருந்தாலும் அது ஃபுல் லைவே போடுறோங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போறத. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரமோஷனுக்கு தான் போனோம். ஆக்சுவலா ப்ரமோஷனுக்கு போனதுனால எங்களுக்கு பிடிச்சிருந்தது, நாங்க புக் பண்ணோம். அதுதான் விஷயமே எங்களுக்கும். ஓகேங்க, உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு விட கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஏதாவது கேள்வி இருந்தா ஸ்கிப் பண்ணாம பாருங்க தயவு செய்து. அப்பதான் வந்து எல்லா உங்களோட கொஸ்டினுக்கும் விடை அதுல இருக்கும். நீங்க கண்டுபிடிச்சலாம் திரும்பி அதை கேட்க மாட்டீங்க. அப்பதான் ஓகே.
வேற ஏதாவது இதுக்கப்புறம் கொஸ்டின் ஏதாவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் நாங்க ஆன்சர் பண்றோம். ஆனா வேற யாருனாவது வந்து நீங்க அங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்கவங்க எல்லாம் நமக்கு மெசேஜ் பண்றாங்க, நாங்க அங்க இருக்கோம், ஜி பிளாக்ல இருக்கோம், இ பிளாக்ல இருக்கோம், சி பிளாக்ல இருக்கோம், கொசுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இங்க கூட இப்ப கொசு கடிக்குதுங்க, எங்கனால உட்கார முடியல. கொசு இங்கேயும் தான் நிறைய கொசு இருக்கு, அதுக்காக கொசு இருக்கு இடம் சரியில்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலயும் கொசு இருக்கிறது தான், அதை வந்து நம்ம பார்த்துதான் பண்ணிக்கணும். அது ஒரு பெரிய விஷயமா எல்லாம் கிடையாது. மத்தபடி எந்த ஒரு வேற எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் இல்ல. தண்ணி எல்லாம் வந்ததாலாம் கம்ப்ளைண்டே இல்ல, தண்ணி எல்லாம் வர்ணிக்கல அங்க. நாங்க போனப்ப அங்க வெளியில கேட்டவங்க அது உங்களுக்கே தெரியும், வீடியோவா வந்திருக்கும், அதையும் பாத்திருப்பீங்க. இவ்வளவுதான் எங்க வீடோட ஸ்டோரி, இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.